ரஜினிக்கு 4 நாள் கழிச்சு பதிலா விஜய் போட்ட பலமான ஸ்கெட்ச் இது. 108 தொகுதிகள்ல ஜெயிச்சு முதலமைச்சரான அப்புறம் விஜய் செஞ்ச இந்த ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாகி இருக்கு. தமிழக வெற்றி கழகம் இப்போ ஆளுங்கட்சி. 108 இடங்கள்ல மாஸ் வெற்றி பெற்று விஜய் சிஎம் சீட்ல உட்கார்ந்துட்டாரு. இதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி வாழ்த்து சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த வாழ்த்துக்கு விஜய் உடனே பதில் சொல்லல. சரியா 4 நாள் கழிச்சு தான் நன்றி சொல்லியிருக்காரு. ஏன் இந்த தாமதம்? ரசிகர்கள் மத்தியில பழைய காக்கா கழுகு பஞ்சாயத்து மறுபடியும் கிளம்பிருச்சு. முக்கியமா தேர்தல் பிரச்சாரப்போ ஆதவ அர்ஜுனா பேசின தைரியம் பத்தின பேச்சு ரஜினி ரசிகர்களை ரொம்பவே காயப்படுத்தி இருந்தது. அதனால ஒரு பெரிய பனிப்போரே ஓடிட்டு இருக்கு. சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற விஜய் ரஜினி ரசிகர்கள் மத்தியில இப்போ இதுதான் ஹாட் டாபிக். இது வெறும் மரியாதையா இல்ல அரசியல் கணக்கா? ரஜினி தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வந்தும் கூட விஜய் தரப்பு அமைதியா இருந்தது பல கேள்விகளை எழுப்பியது. ஆனா கடைசியா திரு ரஜினிகாந்த் அவர்களின் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றின்னு விஜய் போட்ட போஸ்ட் ஒரு வழியா சர்ச்சையை அடக்கியிருக்கு. இருந்தாலும் இந்த 4 நாள் கேப்குள்ள ஏகப்பட்ட மீம்ஸ் விவாதங்கள்னு சோஷியல் மீடியா அதிருது. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் இப்போ முழுநேர அரசியல்வாதியா ஒரு சைலண்ட் கேம் ஆடுறாரோன்னு தோணுது. சினிமா போட்டி இப்போ அரசியல் போட்டியா மாறிடுச்சு. விஜயின் ஒவ்வொரு மூவும் இனி ரொம்பவே கவனிக்கப்படும். விஜய் பதில் சொல்ல 4 நாள் லேட் பண்ணது சரியா இல்ல இது பிஸினால நடந்ததா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் கேக்குறேன், ரஜினிக்கு 4 நாள் கழிச்சு பதிலா